ஸோ எஸ் வணக்கம் மக்களே. எல்லாருமே வந்து தைராய்டுக்கு நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இதை குறைக்கிறதுக்கு குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 100 இருந்த தைராய்டு வந்து இப்போ வந்து 0.8 இருக்குது. ஜஸ்ட் 2 மந்த்தில் நான் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணியே வந்து வெயிட் லாஸும் ஆயிருக்கேன், தைராய்டும் குறைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம யோகா பார்க்க போகிறோம். சிம்பிளான யோகா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து இந்த இடத்துக்கு இப்படி திரும்பிக்கோங்க. இந்த கால் வந்து 1 இன்ச், அதாவது இப்படி 1 இன்ச் வந்து கேப் இருக்கணும். அப்படி இந்த கேப் வச்சுக்கணும். சைடில் திரும்பிக்கோங்க. நான் உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக நான் திரும்புறேன். பின்னாடி இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. நல்லா பெண்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து கழுத்தை இங்க ஃபுல்லா ஸ்ட்ரிச் பண்ணணும் பாருங்க. அதே மாதிரி இப்படி பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும். ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது எக்ஸேல் பண்ணணும். மூச்சை உள்ள இழுக்கணும், வெளியே விடணும். அந்த மாதிரி பாருங்க. நான் மூச்சை உள்ள இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கழுத்து இப்படி பின்னாடி போகும்போது இங்கே ஸ்ட்ரெஸ் தெரியும். அதுதான் ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இதை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னா, அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியும். நல்லா கழுத்து இப்படி பண்ணும்போது ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திரிகோண ஆசன். இது வந்து உங்களுக்கு அதே தான் ஸ்டெபிலிட்டி அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து குறைச்சி கொடுக்கும். உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலை இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யோகா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கொஞ்சம் கரெக்டா பண்ணுவீங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கையை வந்து இப்படி கைஸ்க்கு நேராக இப்படி வச்சுக்கோங்க. கையை மேலே தூக்கும் போது இன்ஹேல் பண்ணணும் பாருங்க. இன்ஹேல் பண்ணணும். அப்படியே பெண்ட் பண்ணணும். முன்னாடி பண்ணும்போது எக்ஸேல் பண்ணணும். கழுத்து வந்து இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கழுத்து தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. அப்புறம் மறுபடியும் இன்ஹேல். எக்ஸேல். இந்த திரிகோண ஆசனத்தை வந்து நம்ம ஒரு 3 டைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி பண்ற மாதிரி. பெண்ட் பண்ணும்போது இப்படி பெண்ட் பண்றது கிடையாது. இந்த பேக் நல்லா பின்னாடி போகும். அதாவது இங்க பாருங்க, நான் சைடுல ஒரு பண்றேன். இன்ஹேல், எக்ஸேல், எக்ஸேல். இது கொஞ்சம் நல்லா பின்னாடி பெண்ட் ஆனாதான். இப்படி பெண்ட் பண்றது இங்க வேற, இப்படி பெண்ட் பண்றது கிடையாது. இப்படி பெண்ட் பண்றது இல்ல, இப்படி பெண்ட் பண்ணுவோம். அதாவது இது நல்ல பேக்ல போய் நம்ம பாடி நல்ல ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கும் இது. ஸோ செகண்ட் ஆசனா இது. ஸோ இப்போ நம்ம பண்ண போற யோகாவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷித்லி அண்ட் ஷித்காரி. இது ரெண்டுமே வந்து மூச்சு ரிலேட்டடான யோகா தான். இது வந்து மோஸ்ட்லி ஹைப்பர் தைராய்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறைக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட ஹங்கரை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்டாக நல்லாவே வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ பிளட் ப்ரெஷர்ல இருந்து நீங்கள் ரொம்ப காமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பர்டிகுலர்லி ஹைப்பர் தைராய்டுக்கு இது வந்து மூச்சு பயிற்சி தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சப்ளாங்கால் மாதிரி போட்டுக்கோங்க. கையை வந்து இப்படி இந்த முத்ரா தெரியுது சூப்பர் அப்படின்னு காட்டுவோம் பார்த்தீங்களா. இந்த 2 வந்து ஃபிங்கரும் இப்படி ஒட்டணும். அப்படி வச்சுக்கோங்க. கீழே வந்து உங்களோட அந்த லேப்ல மடியில வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க பண்ணும்போது நாக்கை வந்து ரோல் பண்ணணும். இந்த நாக்கு வந்து ரோல் பண்ணிட்டு பண்ணணும். பண்ணும்போது உள்ளுக்குள்ள அந்த காற்று சில்லுன்னு போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். காற்றை இன்ஹேல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க வாயை மூடிடணும். மூடுனதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் மூக்கு வழியா அந்த மூச்சு வெளியே விடணும். ஓகே, இது ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். பாருங்க, நாக்கை ரோல் பண்ணணும். ரோல் பண்ண முடியாது சிலருக்கு, நாக்கு தடியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வாய் வழியா காற்றை இன்ஹேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க.
இதே தான் மறுபடியும் பண்ணுறேன். நீங்கள் வந்து 5 times or 10 times depends on your time. மினிமம் ஒரு 3 தடவை நல்லா டீப்பாக பண்ணணும். சித்தி இப்போ வந்து சித்காரி இது என்னன்னா டீத் வழியாக நம்ம காற்றை இன்ஹேல் பண்ண போகிறோம். ஒன்றுமே கிடையாது, பல்ல இப்படி கடிச்சுக்கோங்க, கடிச்சுக்கிட்டு காற்றை இன்ஹேல் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த பர்டிகுலராக இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸ்டாக ஃபீல் இருக்கும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற யோகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே மூச்சு பயிற்சி தான். எல்லாருக்குமே இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அனலோம் விலோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சிம்பிளுங்க. என்னன்னா கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடது பக்கத்தில் நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை வந்து வலது மூலியமா இன்ஹேல் பண்ணி வலதை மூடிட்டு இடது மூலியமா எக்ஸேல் பண்ணணும். நான் அதை பண்றேன் பாருங்க, ஒன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கை எப்படி வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களோட இடது அந்த நோஸ் சைடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இன்ஹேல் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோஸ் மூலியமா இன்ஹேல் பண்ணுங்க. லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுங்க, மூச்சு வெளியே விட்டுருங்க. இப்போ மறுபடியும் லெஃப்ட்ல வந்து இன்ஹேல் பண்ணுங்க. லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டை ஓப்பன் பண்ணி ரைட்ல இருந்து வெளியில மூச்சு விட்டுருங்க. கண்டினியூ பண்ணுங்க. திருப்பு இந்த பக்கம், இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணி பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ ஆப்போசிட் சைடு பண்ண போகிறோம். சேம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற நோஸ் அந்த இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நோஸ் ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூலியமா மூச்சை இன்ஹேல் பண்ணணும். மூச்சை இன்ஹேல் பண்ணதும் ரைட் ஹேண்ட் சைடு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டோஸும் க்ளோஸாக இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பண்ணணும். பண்ணிட்டு மூச்சு வெளியே விட்டுறணும். மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூச்சு இழுக்கணும். க்ளோஸ், எக்ஸேல், இன்ஹேல், க்ளோஸ், ஓப்பன் லெஃப்ட், எக்ஸேல். முடிச்சாச்சு. அனலோம் விலோம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இதுதான் விவேக் சொல்லியிருப்பாரு, இடத்துல எழுத்து வலதுல விடு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக இதுதான். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் கூட ஜாஸ்தி தான். ஒரு டெய்லி வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இந்த யோகா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக, ரொம்ப ரிஸ்காக இருப்பீங்க. யோகா பண்ணுறதுக்கான நல்ல டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 5 o'clock இல்லை 5:30 to 6 ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது முடிச்சாச்சு. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. இஃப் பாசிபிள் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீட்டிக்கோங்க, நீட்டிக்கிட்டு படுத்துங்க. இப்போ இந்த 2 காலும் வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எழுந்துட்டு கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, வச்சுக்கணும். வச்சுட்டு பாடியை லிஃப்ட் பண்ணணும். கழுத்து கீழே தான் இருக்கணும், தலை கீழே இருக்கணும், பாடியை மட்டும் லிஃப்ட் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். இதுவுமே மூச்சு பயிற்சி தான், இதுவுமே நீங்க அப்படிதான் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். இந்த சைடு காட்டுறேன். இன்ஹேல், எக்ஸேல். சிம்பிள். இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து டெய்லி இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் யோகா பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் தெரியும். இதை தான் நான் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி கழுத்தில் வந்து இருக்கிற தைராய்டு கிளாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட், சிம்பிளான ஒர்க் அவுட், ரொம்ப ஹார்டாலாம் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட யூடியூப் சேனலில் இப்போ கண்டினியூஸாக வந்து ஹெல்த்தியான குக்கிங் ரிலேட்டடான ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வரும். இந்த மாதிரி யோகா, ஒர்க் அவுட், அதை தாண்டி லைஃப் ஸ்டைலுக்கு எது ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோ அது எல்லாமே வரும். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் ஆன் ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்கள்.